இங்க ஒரு மிகப்பெரிய அரண்மனையை காமிக்கிறாங்க. அதுல ஒரு ராஜா இருக்காருங்க. அவருக்கு மொத்தம் 3 பசங்க. அப்படி அந்த 3 பேருமே ஒரு நாள் அந்த அரண்மனையில ஒன்று சேர்றாங்க. அந்த நாள்லயே அந்த 3 பேரோட அப்பாவான அந்த ராஜா போட்டு தள்ளப்படுறாருங்க. இது அங்க ஒண்ணு சேர்ற எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. அப்படி அங்க வந்த யார் மூலயமா அந்த ராஜா போய் சேர்ந்தாரு? அவரோட பசங்க 3 பேர் யாரு? அதுல முக்கியமா ராஜாக்கு ஒரு முதல் பொண்ணு இருப்பாங்க. அவங்க என்னதான் திருமணம் பண்ணியிருந்தாலும் தான் கணவருடைய சில நடவடிக்கையினால வேற ஒருத்தர் மூலயமா குழந்தை பெத்துக்கணும்னு நினைப்பாங்க. இது அவங்க கணவருக்கே தெரியுங்க. இப்படி ராஜாவுடைய முதல் பொண்ணுக்கு இந்த பிரச்சனைனா, ரெண்டாவதா இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. மூணாவதா ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பல ட்விஸ்டுகளோட பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்ப இந்த ராஜாவை யாரு போட்டு தள்ளனா, அதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்குள்ள நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்றதுதான் இந்த வீடியோல பரபரப்பா பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம குல் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சீரீஸா தான் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறாங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடுற லைக் ஒன்னொன்னுமே எனக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கும். அண்ட் பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே இந்திராணி அப்படின்ற மாதிரி இந்த ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய முதல் பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அவரோட கணவரோட இப்ப அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய தம்பி அபிமன்யு அப்படின்ற ஒருத்தர் கால் பண்றாரு. இதோ இருக்காரு, இவர் தான் அந்த அபிமன்யுங்க. ஒரு விளையாட்டு பையனை சொல்லலாம். ஊருக்குள்ள நிறைய கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ராஜாவுடைய வாரிசாவே இருந்துகிட்டு ஊதாரித்தனமாகவும் இந்த பெண்கள் மீதுலாம் அதிக மோகம் கொண்டு ரொம்ப கெட்ட பையனாவும் சுத்திக்கிட்டு இருப்பாரு. முக்கியமா இப்ப இந்த ராஜாவோட அரண்மனைய இவங்க ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலா தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த ஹோட்டலை பாத்துக்கிறதுலாம் அந்த ராஜாவுடைய 2வது பொண்ணான காவியா தாங்க. இப்ப தான் அக்கா காவியாவையும் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிற இந்த அபிமன்யு பாக்குறான். அக்கா முன்னாடியே அங்க ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. தனக்கு ஒரு ரூம் கிடைக்குமான்னு கேக்குறான். அவங்களும் எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இந்த ஹோட்டலே என்னுடையதுதான், பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுறோம்னு நல்லா பார்த்து பேசுங்க, முடிஞ்சா என் ரூமுக்கு நீ வா அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்டையும் நம்ம அபிமன்யு மிரட்டிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறான். இதை தாண்டி அந்த அரண்மனையில பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு மூத்த அண்ணன் இருப்பாருங்க. இவர்தான் அந்த ராஜாக்கு முதல்ல பிறந்த பையங்க. ஆனா அவர் மனைவி மூலயமா பெற்றிருக்க மாட்டாரு. தப்பான முறையில பிறந்ததுனால தன்னோட பையனாவும் அவர் ஏத்துக்க மாட்டாரு. அதனால அந்த அரண்மனையுடைய ஒரு சர்வெண்ட் மாதிரியும் இந்த பசங்களுக்கு எல்லாம் எறும்பு வேலை பார்த்துக்கிட்டு தான் அந்த பிரிட்ஜ் இருப்பாரு. கட் பண்ணா இப்ப அந்த ராஜாவை காமிக்கிறாங்க. ராஜா ஒரு கனவுல இருந்து முழிக்கிறாரு. இந்த ராஜாக்கு அந்த ஊருடைய சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு உயிர் நண்பனா இருப்பாருங்க. அவருக்கும் கால் பண்ணி என்ன யாரோ போட்டு தள்ள பாக்குறாங்க, என்னை எப்படின்னா காப்பாத்து, என்னோட குழந்தைகள்னாலேயே என் உசுருக்கு ஆபத்து, என் பசங்க தான் என்ன போட்டு தள்ள பாக்குறாங்கன்ற மாதிரியும் அந்த ராஜா கதறாரு. சிஎம்ஓ ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன், எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி போனை வைக்க இப்ப இந்த அரண்மனைக்கும் சிஎம் வராரு. இந்த சிஎம் ராஜாவுடைய உயிர் நண்பன் மாதிரியே சம்மந்தியாவும் இருப்பாருங்க. இந்த சிஎம் உடைய பையனை தான் இந்த ராஜாவுடைய முதல் பொண்ணு நம்ம இந்திராணிக்கு கொடுத்துருப்பாரு. அபிமன்யுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அந்த அரண்மனைக்கு 2 பேர் வராங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க நம்ம அபிமன்யுடைய காதலிங்க. இப்ப அரண்மனையில சில கேமரா எல்லாம் வச்சு இந்த அரண்மனைக்கு வர எல்லாரையுமே ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு கேட்கும் போதோ இந்த ராஜா பத்தி யாரோ டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்களா, 10 கோடி ரூபாய் டீல் போட்டிருக்கிறதாகவும் அங்க சொல்றாங்க. கட் பண்ணா இப்ப ராஜா இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இந்திராணியும் அவங்க கணவரோட வராங்க. முதல்ல அவங்க மாமனார் அந்த சிஎம் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சிஎம் கிட்டயும் அவங்க பையன் வந்து எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன சீக்கிரமா எப்போ டெபுட்டி சிஎம் அறிவிக்க போறீங்கன்ற மாதிரிலாம் அங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா சிஎம்க்கோ, நீ என் பதவிக்காக தான் என்ன அப்பாவாவே ஏத்துக்கிட்டியா, எப்பவுமே என் பதவி மேலேயே ஒரு கண்ணாகி இருக்குன்னு சொல்லி பையனை திட்டுவாருங்க. இங்க அபிமன்யு காமிக்கிறாங்க. அந்த 3வது பையன் அவன் வந்ததுமே இந்த பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி போதையில இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு இவனுடைய அக்காவான இந்திராணி வராங்க. இந்திராணிய சின்ன வயசுல இருந்தே நம்ம அபிமன்யு அம்மா அம்மானு தான் கூப்பிடுவான். அவங்களும் தன்னை அம்மானு தான் கூப்பிட வைப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த 3 பசங்களுக்குமே அம்மா இல்லைங்க. ராஜா அந்த அப்பா மட்டும்தான். ராஜாவோட மனைவி இந்த அபிமன்யு பெக்கும் போதே இறந்திருப்பாங்க. அண்ட் முக்கியமா முதல் பொண்ணான இந்திராணிக்கு மட்டும்தான் இந்த 3வது பையன் அபிமன்யுவை பிடிக்கும். 2வது பொண்ணு காவியாக்கு தான் தம்பி அபிமன்யுவை சுத்தமா பிடிக்காது. இப்பயுமே டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்றதுக்கு 10 கோடி ரூபாய் டீல் பேசியிருப்பாங்கல்ல, அதுல எனக்கு 5 கோடி ரூபாய் வேணும்ன்ற மாதிரி அபிமன்யு தான் 2வது அக்கா காவியா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கும் முதல் அக்கா துணை நிக்கிறாங்க. இப்ப அந்த ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இந்த டாக்குமெண்ட்ரிக்கு பேசிக்கிட்டு இருக்க உங்களோட பசங்களை பத்தி அந்த டாக்குமெண்ட்ரிக்காரங்களும் கேக்குறாங்க. அவரும் ஒவ்வொரு பசங்களை பத்தி சொல்லிட்டு கடைசியா பிரிட்ஜி அப்படின்ற மாதிரி, இவன் தான் என்னுடைய முதல் பையன், என்னதான் என் மனைவிக்கு பிறக்கலனாலும் நான் அதிகமா நேசிக்கிறதே இவனை தான், இவனை தவிர்த்து மீதி இருக்கிற 3 பசங்கனால என்னோட உசுருக்கே ஆபத்து, அவங்க என்ன போட்டு தள்ள பாக்குறாங்க, இப்ப கூட நான் குடிச்சதுல ஏதோ கலந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இஷ்டப்படி பேசுறாரு. இதை எல்லாமே அங்க இருக்கிற காவியாவும் பக்கத்துல இருக்கிற சிஎம்மும் கவனிக்கிறாங்க. காவியாவும் இந்த ஃபுட்டேஜ்லாம் வெளியே வரக்கூடாது, எல்லாத்தையும்
டெலீட் பண்ணுங்கன்னு சொல்ல ராஜாவும் இந்த உண்மையை சொன்னதுக்கே நீங்க இப்படி பதறீங்களே, இதையும் தாண்டி இன்னொரு உண்மை இருக்கு, அது சொன்னா என்ன ஆகுமோன்ற மாதிரி சொல்ல அங்க சிஎமோட முகமும் மாறுதுங்க. இந்த ராஜா என்னதான் தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கூட இன்னமும் தான் மனைவி உசுரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி அப்பப்போ இந்த கதவை திறந்து பேசுவாரு. ராஜாவும் அவரோட முதல் பையன் பிரிட்ஜி இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து அவருடைய அரசாங்க கத்தியெல்லாம் கொடுத்து எனக்கு அப்புறம் நீதான் இந்த அரண்மனையை பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அதே அரண்மனையில ஒரு சின்ன பையன் இருப்பாங்க. இந்த சின்ன பையனை அந்த இந்திராணி இருக்காங்களா முதல் பொண்ணு, அவங்க தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அவனும் நம்ம இந்திராணிய அம்மா அம்மானு தான் கூப்பிடுவான். என்னடா இது, எல்லாரும் நம்ம இந்திராணிய அம்மானு கூப்பிடுறாங்களே, இந்திராணிக்கு பொண்ணு இல்லையா பையன் இல்லையான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு திருமணமாகி 15 வருஷமாகியும் தான் கணவர் மூலியமா இது வரைக்கும் குழந்தை பிறக்கல. அதுக்கும் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அந்த அரண்மனையில ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி கொடுக்க அதுலயும் இந்த 3 பசங்களும் கலந்துக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இந்த அரண்மனைய சில வருஷங்களுக்கு யாருக்கோ லீஸ்க்கு விட போறாங்க. அதுக்காக தான் அந்த 3 பசங்களும் ஒண்ணு கூடியிருக்காங்க போல. அப்படி அந்த பார்ட்டியில தான் நம்ம ஹீரோயின் இந்திராணி அவங்களுடைய காதலனை பாக்குறதுக்கு வராங்க. அவங்க திருமணத்துக்கு அப்புறமோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமோ அவங்களோட பழைய காதலனை வந்து பாப்பாங்க. இந்திராணியோட கணவர் இந்த 15 வருஷத்துல ஒரு வாட்டி கூட இந்திராணி கூட ஒன்னா இருந்திருக்க மாட்டாரு. அதுக்காக மட்டும்தான் தன்னுடைய காதலனை இந்திராணி பார்க்க வந்திருப்பாங்க. அந்த காதலனும் நீ இன்னும் என்ன காதலிக்கிறியான்ற மாதிரி இந்திராணிய கட்டி பிடிக்க வர, இந்த காதல் இந்த எமோஷன்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் வந்தது இதுக்காக மட்டும்தான், இதுக்காக நீ என் கூட பழகனா பழகு, இல்லனா வேணான்னு சொல்லிட்டோம். அங்க இருந்து அவங்க புடவைய கட்டிக்கிட்டு கிளம்ப பார்க்க அப்ப அங்க இருக்கிற ஒரு இரும்புல மாட்டி அவங்க புடவை வேற கிழிஞ்சிருதுங்க. இங்க ராஜாவுமே பயங்கரமா குடிச்சிடுறாரு. அப்படியே தள்ளாடியபடி அவர் ஃப்ரெண்ட் அந்த சிஎம் தான் ராஜாவை கைத்தாங்களா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம 2வது பொண்ணு காவியா இருக்காங்கல்ல, அவங்களுமே ஒரு பையனை காதலிப்பாங்க. அந்த பையனையும் அரண்மனைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இங்க ராஜாவோட அவரோட 3வது பையன் அபிமன்யு பயங்கரமா சண்டை போறதாகவும் இப்ப ராஜாவோட பொண்ணுங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு ராஜா கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டதுக்கு ராஜா கிட்ட இப்ப அபிமன்யு மொத்தமா சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, என்னோட பங்கு எனக்கு வந்தாகணும், எனக்கு சில கடன்கள் இருக்கு, நான் அடைச்சாகணும்ன்ற மாதிரி சொத்தை கேக்குறாரு. ஆனா ராஜா உங்க யாருக்குமே என்னோட சொத்து கிடையாது, நீங்க எல்லாம் என்ன பொடுத்தல பாக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி மறுபடியும் பைத்தியம் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அபிமன்யு ராஜா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இன்னமும் உங்க மனைவி இருக்காங்கன்னு சொல்லி எங்க அம்மா கூட அப்பப்போ பேசுறீங்கல்ல, அதுவே ஃபேக் தான், ஏன் நான் பிறக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் அந்த ராஜா முன்னாடி அந்த சின்ன பையன் சொல்றான். அவனை எப்படியோ அங்க வந்த இந்திராணி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக இப்போ ஒண்ணு கூடிய 3 பசங்களாலையும் ராஜாவுக்கு பிரச்சனை வந்து ராஜாவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலயும் போறாரு. அங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அவரோட மனைவியோட சிலைய வச்சிருப்பாரு. அப்ப திடீர்னு அந்த சிலை கீழே சரிய கட் பண்ணா இப்ப ராஜா யார் மூலியமாவோ கத்தியால குத்தப்பட்டு ஒரு புடவை கட்டப்பட்டு அந்த நீச்சல் குளத்துல இறந்து போய் கிடக்குறாருங்க. அடுத்த நாள் காலையிலேயும் நம்ம காவியா இருக்காங்களா 2வது பொண்ணு, அவங்க அங்க வந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் அந்த அரண்மனையை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அங்க இருக்கிற உதவியாளர் ஓடி வந்து அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நீச்சல் குளம் பக்கத்துல வந்து பார்த்தா அங்கயோ அந்த ராஜா இறந்து கிடக்குறாரு. அவருடைய பிணத்தை நீச்சல் குளத்துல இருந்து இந்த பிரிட்ஜி இருக்கான்ல அவன் தான் தூக்கிட்டு வரான். இந்த அபிமன்யு இன்னும் தூங்கிக்கிட்டு தாங்க இருக்காரு. அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும் போதோ அவரோட பெட்ஷீட்ல எல்லாம் அங்க ஏதோ சிவப்பு கலர்ல பாக்குறதுக்கு ரத்தக்கரை மாதிரியே இருக்குங்க. அதை பார்த்து அவர் பயங்கரமா ஷாக் ஆக உடனே அதெல்லாம் வாஷ் பண்றதுக்காக பாத்ரூமுக்கும் ஓடுறாரு. அப்பதான் தம்பி அபிமன்யோடைய ரூமுக்கு அக்காவான இந்திராணி வராங்க. அப்படி தம்பியோட பெட்ஷீட்ல எல்லாம் இந்த சிவப்பு கலர் கலர் இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பா இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்பாவை யாரோ கத்தியில குத்திருக்காங்க. இங்க தம்பியோட படுக்கையில சிவப்பு கலர்ல இவ்வளவு கரை இருக்கு, ஒருவேளை அப்பாவை நம்ம தம்பி தான் எதனா பண்ணிட்டானு சொல்லி உடனடியா தன்னோட தம்பியோடைய பெட்ஷீட் எல்லாம் அவங்க கிளீன் பண்றாங்க. இப்பதான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக லோக்கல்ல இருக்கிற சில போலீஸ்காரங்க வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப இறந்து போன ராஜாவோட பிணத்தையும் அவரோட அறையில கொண்டு வந்து வைக்க அந்த நீச்சல் குளத்துல இருந்து தடயமா 2 விஷயங்களை எடுத்திருக்காங்களா. ஒண்ணு ஒரு கத்தி, இன்னொன்னு ஒரு புடவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த புடவையையும் 2வது பொண்ணு காவியா பார்க்க ஒரு மஞ்சள் கலர் புடவை மாதிரி இருக்குங்க. இந்த புடவை தானே நேற்று ராத்திரி நம்ம அக்கா கட்டிக்கிட்டு இருந்தா, ஒருவேளை நம்ம அக்கா தான் அப்பாவை போட்டு தள்ளிட்டாரோன்ற மாதிரி காவியா யோசிக்க வீட்டுக்கு வர போலீஸ்காரங்களும் இந்த கேஸை பத்தி விசாரிக்கிற வரைக்கும் யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, எல்லாருமே இந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்றாரு. இங்க அபிமன்யுவும் அவரோட காதலியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்க இப்ப அபிமன்யு கிட்ட அந்த சிஎம் இருக்காருல அவர் அங்க வந்து உங்க அப்பாவுடைய உடலை இந்த போலீஸ்காரங்க விசாரணை அப்படின்ற பேர்ல ஆய்வு பண்ற இது பண்றேன்னு சொல்லி எதனா தொல்லை பண்ணுவானுங்க, நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்க கூடாது, ஏன்னா அப்பா இப்ப போய் சேர்ந்துட்டாரு, நீ தான் அடுத்த ராஜா, இந்த அரண்மனையே உன்னோட கண்ட்ரோல் தான்ற மாதிரி அந்த சிஎம் சொல்றாரு. இதை கேட்டு அபிமன்யுவும் ராஜாவுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு அங்க சும்மா கம்பீரமா வேண்முனே பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டோம் அப்படியே சுத்தி சுத்தி வராரு. இப்ப இந்த போலீஸ்காரங்க விசாரிக்கிற இடத்துக்கும் வர எங்க அப்பாவுடைய பாடி எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்ற மாதிரியும் சொல்றாரு.
இப்ப வெளியே பொதுமக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயம் அரண்மனையில நடந்தது, ராஜா இறந்துட்டாருன்ற மாதிரி தெரியுது. எல்லாருமே சோகத்துக்கு உள்ளாகுறாங்க. ஏன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த ராஜா மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கோங்க. அவர் சொல்றதுனால தான் இப்பவும் எலெக்ஷன்ல இப்ப இந்த சிஎம் ஜெயிச்சிருப்பாரு. இப்ப மூணாவது பையன் அபிமன்யு இந்த ராஜாவை கூட்டிட்டு போயிட்டு ஆய்வு பண்ண கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல. இந்த விஷயம் அக்காவுடைய காதுக்கு வருது. அப்படி அக்காவுடைய கணவர் அந்த விக்ரமும் வந்து நீயும் உன் தம்பியும் சேர்ந்துதான் உங்க அப்பாவை போட்டு தள்ளிட்டதா வெளியே பேசிப்பாங்க. எதுக்கு உங்க அப்பாவோட உடம்ப ஆய்வு பண்றதுக்கு உன் தம்பி விடமாட்டான், உன் தம்பி தான் இதெல்லாம் பண்றானா, நீ தான் இதெல்லாம் மறைக்கிறியான்னு கேட்க, இதுல அக்கா இந்திராணியும் டென்ஷன் ஆகி அபிமன்யு கிட்ட வந்து எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பா உடம்ப ஆய்வு பண்ணட்டுமேனு கேக்குறாரு. அவருமே அரசாங்கத்தோட கத்தி அப்பா உடம்புல படக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவுடைய ரூம்ல இந்த சொத்து பத்திரம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எங்க இருக்குன்ற மாதிரியும் தேடுறாரு. அப்பதான் இந்த ரூம்ல ஒரு லாக்கர் இருக்குங்க. அந்த லாக்கர்லயும் தான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து என்னுடைய 3 பசங்களுக்கும் போய் சேரும்ன்ற மாதிரி எழுதிருக்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே உங்க 3 பேருமே எடுத்துக்கிட்ட ஒரு படமும் இருக்கு. அதையும் இந்த 3 பேரும் எமோஷனலா பாக்குறாங்க. இப்ப அக்கா இந்திராணியும் தான் தம்பி கிட்ட உன்னுடைய பெட்ஷீட்ல சிவப்பு கலர்ல கரை இருந்தது, நீதான் நம்ம அப்பாவை எதனா பண்ணிட்டியான்னு கேட்க வர. அப்ப தம்பியுமே முட்டி போட்டு கதறி அழுகிறாரு. அப்பதான் தன்னோட கைய காமிக்கிறாரு. எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு, அதுல இருந்து போய் சேர்ந்துலான்னு சொல்லிதான் நான் என்ன நானே காயப்படுத்திக்கிட்டேன், அதுல வந்ததுதான் அந்த சிவப்பு கலர் கரை, நான் அப்பாவை எதுவும் பண்ணலக்கா அப்படின்ற மாதிரி அக்கா மேலேயும் சாஞ்சிக்கிட்டு கதறி அழுகிறாரு. இத பார்த்து இந்திராணியும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி தான் தம்பிய பாட்டு பாடி சமாதானப்படுத்துறாங்க. இப்பதான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிஷனர் வராரு. ஏன்னா இந்த இன்ஸ்பெக்டர் லோக்கல் போலீஸாலலாம் இந்த அரண்மனையில இருக்கிற இவங்களை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி அவர் இந்த கேஸ் ஃபைலை எடுத்துக்கிறாரு. அங்க இருக்கிற சில ரிப்போர்ட் எல்லாம் பார்க்க லெஃப்ட் கலர்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற கழுத்துல தான் கத்திய சொருவிருக்காங்க. அதனால ராஜாவை போட்டு தள்ளின ஆளு ஒரு லெஃப்ட் ஹேண்டடா இருக்கணும். அவங்க லெஃப்ட் கையையும் பயன்படுத்துவாங்க, ரைட்டு கையையும் பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்பதான் இந்த அரண்மனையில இந்த மூத்த பொண்ணு இந்திராணி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த 2 கையிலையுமே பயன்படுத்துறது அங்க காமிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க தான் குற்றவாளியா இருப்பாங்களோ, பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப இவங்க அப்பாவுடைய உடம்பையும் அடக்கம் பண்றதுக்கான சடங்குகள்லாம் பண்ண ஆரம்பிக்க அப்ப அந்த இடத்துக்கு இந்த கமிஷனர் வராரு. சில ஆய்வெல்லாம் பண்ணாம உங்க அப்பா உடம்ப அடக்கம் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் அரசாங்க கத்தி அப்பா உடம்புல படக்கூடாதுன்னு சொல்லிட்டல, இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லி அபிமன்யு வந்து கத்த, ஏன் நீங்க தான் உங்க அப்பாவை எதனா பண்ணீங்களா, நீங்க ஏன் பதறீங்கன்ற மாதிரி அபிமன்யு கிட்ட கேள்வி கேட்டுட்டு இப்ப அந்த உடம்பையும் போலீஸ்காரங்க கைமுதல் பண்றாங்க. கமிஷனர் விசாரணைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி முதல்ல அந்த முதல் பையன் பிரிட்ஜி இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு உங்க அப்பாக்கு இந்த ஹோட்டல்ல லீஸுக்கு விடுறதுலயும் விருப்பம் இல்ல, அது இல்லாம தன்னோட பசங்க தன்னை போட்டு தள்ளிடுவாங்கன்னு நொடிக்கு நொடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உங்கள யாரோ தான் உங்க அப்பாவை போட்டு தள்ளிருக்காங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி கமிஷனர் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு உள்குத்தம் இருக்குங்க. கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வர போகுது. இந்த ராஜாவோட இணக்கமா தான் இப்ப இந்த சிஎம் இருப்பாரு. இந்த சிஎம் ராஜா இறந்த வழக்குல எதனா சம்பந்தப்பட்டுட்டாருன்னா அதை வச்சு எலெக்ஷன்ல அவரோட தலையெழுத்தையே மாத்திடலான்னு சொல்லி எதிர்கட்சி ஆளால அனுப்பப்பட்டவர் தான் இப்ப இந்த கமிஷனரா இருப்பாரு. இதுல இந்த சிஎம் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாது, எனக்கு நாட்டை பாத்துக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அந்த வேலையெல்லாம் பார்க்க போறேன்னு சொல்லி அரண்மனையை விட்டும் வெளியேறாரு. வெளியேறதுக்கு முன்னாடி அவரோட பையன் விக்ரம் இருக்கான் பாத்தீங்களா, அவர்கிட்டையும் எப்பவுமே உன் பொண்டாட்டி பின்னாடி மட்டுமே இருக்காத, இந்த கேஸ்ல என்னெல்லாம் தகவல் கிடைக்குதுன்றத எல்லாத்தையும் நீ தான் பார்த்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் உனக்கு வேலைன்னு சொல்லிட்டும் போறாரு. இப்பதான் விசாரிக்கிறதுக்கு கமிஷனரும் இந்திராணிய கூப்பிடுறாங்க. இந்திராணி கிட்டையும் அந்த எல்லோ கலர் புடவையை எடுத்து வைக்கிறாங்க. இந்த புடவை உங்களது தானே அப்படின்ற மாதிரி கேட்க இந்திராணி மறுக்கிறாங்க. அப்ப இந்திராணிக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு காமிக்கிறாரு. இந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதுல நம்ம இந்திராணி இதே எல்லோ கலர் சாரி கட்டிக்கிட்டு அந்த பார்ட்டியில சுத்திட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இது உங்க புடவை தானேன்ற மாதிரி கேட்க, நான் எல்லோ கலர் புடவை கட்டியிருந்தது உண்மைதான், ஆனா அந்த புடவை இது இல்லைன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அதே வீடியோல இந்திராணி பதட்டமா ஓடி வந்து அந்த எல்லோ கலர் புடவையை மாத்தி வேற ஒரு புடவை கட்டின மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க உங்க அப்பாவை போட்டு தள்ளிருக்கீங்க, அது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த எல்லோ கலர் புடவைய மாத்திருக்கீங்க, இப்ப இன்னொரு புடவை கத்தி அதை சமாளிச்சிருக்கீங்க, இதான உண்மைன்ற மாதிரி கமிஷனர் கேட்க, ஆனா உண்மையில இவங்க அந்த காதலனை மீட் பண்ணும் போதோ அவங்க கட்டின எல்லோ புடவை கிழிஞ்சிருக்கும், அதனாலதான் அவங்க வேற ஒரு புடவை மாத்திருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்த மறைச்சு நான் பார்ட்டியில இருக்கும் போது என் புடவை கிழிஞ்சிருச்சு, அதுக்காக தான் வேற ஒரு புடவைய மாத்தினன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, அப்ப அந்த கிழிஞ்ச புடவை உங்ககிட்ட தானே இருக்கும், அதை இங்க கொண்டு வர முடியுமான்னு கேட்க, ஆனா இந்திராணியும் அவங்க காதலனுடைய வீட்லயே அந்த புடவையை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப நான் அந்த புடவைக்கு எங்க போறதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. நீங்க மட்டும் அந்த புடவையோட வரலனா உங்க அப்பா உடம்புல சுத்தி இருந்த புடவை உங்களதுதான்னு சொல்லி உங்களை தூக்கி உள்ள வச்சிருவோம், உங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம்னு சொல்ல இப்ப இந்திராணியும் அந்த புடவையை தேட போறாங்க. இதை எல்லாத்தையும் வெளியே இருந்து இவருடைய அண்ணன்
அந்த பிரிட்ஜி இருக்கான் பாத்தீங்களா, அவன் கவனிக்கிறான். இந்திராணி அந்த காதலனுடைய வீடு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டி அவங்களோட ரூம்னு சொல்லி எல்லா இடத்துலயும் புடவைய தேடுறாங்க. ஆனா எங்க தெரியும் அந்த எல்லோ கலர் புடவை கிடைக்கல. அவ்வளவுதான், நம்ம மாட்டோம் போல இருக்குன்ற மாதிரி மண்டையில கை வைக்க இப்ப போலீஸ்காரங்களும் இந்திராணிய கைது பண்ண வராங்க. ஆனா அந்த இடத்துக்கு இந்த பிரிட்ஜி வந்து அந்த எல்லோ கலர் புடவைய கொடுக்குறாங்க. இந்திராணி சொன்னபடியே அந்த புடவைக்கு நடுவுல கிழிஞ்சு கிடக்கு. இந்திராணி அன்னைக்கு கழட்டி போட்டுட்டு வந்த புடவைய அண்ணன் பிரிட்ஜி தான் எடுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்திராணிக்கு அங்க நிம்மதி பெருமூச்சு வந்து அந்த கமிஷனர் கிட்டையும் இப்ப தெரியுதா இது நான் இல்லைன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து கிளம்ப. இப்பதான் அண்ணன் பிரிட்ஜி கிட்டையும் வந்து நீங்க பண்ண விஷயத்துக்கு மிகப்பெரிய நன்றின்ற மாதிரியோ சொல்றாரு. இது வரைக்கும் அப்பாவுடைய தப்பான மனைவிக்கு பிறந்துட்டேன்னு சொல்லி நாங்க 3 பேருமே உங்களை ஒதுக்கி இருக்கோம். இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டோம், தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இந்த காவியா இருக்காங்கல்ல, அந்த ராஜாவுடைய 2வது பொண்ணு, அவங்களுடைய காதலன் இருக்கான்ல, அவன் தான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஹெட்டா இருப்பாங்க. அப்ப அவனுக்குமே ஒரு முக்கியமான வீடியோ வருது. அதாவது உண்மையிலேயே அந்த ராஜாவை யாரு போட்டு தள்ளனா அப்படின்றதையே ஒரு வீடியோல எடுத்து வச்சிருக்காங்க போல. அதையும் அவர் பாக்குறாரு, பயங்கரமா ஷாக் ஆவறாரு. இப்ப உடனடியா அந்த 3 பசங்களையும் அந்த இடத்துக்கு வர வச்சு அவங்க கூட இந்திராணியோட கணவரையும் வர வச்சு உண்மையிலேயே ராஜாவை போட்டு தள்ளனது யாருன்ற மாதிரி அந்த வீடியோல காமிக்க இவங்க 4 பேருமே ஷாக் ஆவறாங்க. அப்பதாங்க அந்த வீடியோ என்னன்னு காமிக்கிறாங்க. இந்த ராஜா அந்த நீச்சல் குளம் பக்கத்துல வந்து அங்க சிலையா இருக்கிற மனைவி கிட்டையும் பொறுத்தது போதும், என் பசங்களே என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுறாங்க, இது வரைக்கும் நான் மறைச்ச உண்மையெல்லாம் வெளியே சொல்ல போறேன்ற மாதிரி உளறிட்டு இருக்க. அப்பதான் இந்த இடத்துக்கு இந்த சிஎம் இருக்காருல, அவர் தலப்பா கட்டிக்கிட்டு வராரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, உண்மையை வெளியே சொன்னா உன்னால எனக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, நீ எந்த உண்மையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்க சண்டையிடுறாரு. அது மீறியும் ராஜா உண்மையை சொல்லுவேன்ற மாதிரி சொல்லும் போதோ இவரு தான் அவர் தலப்பால இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து ராஜாவை போட்டு தள்ளி அந்த நீச்சல் குளத்திலையும் தள்ளி விடுறாரு. அப்போ அவருடைய எல்லோ கலர் தலப்பா கலண்டி ராஜாவோட உடம்புல சுத்திக்குதுங்க. கடைசியில அது புடவை இல்ல, இவரோட தலப்பா தான் போல இருக்கு. அப்படி இந்த சிஎம் தான் ராஜாவை போட்டு தள்ளிட்டு இப்ப தலைமறைவாயிருக்காரு. இதையுமே வீடியோல பார்த்து இந்த 4 பேருமே ஷாக்காவ அந்த கூட்டத்துல தானே அந்த சிஎம்மோட பையன் விக்ரமும் இருப்பான். அவனுமே உடனடியா இந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க, அந்த மெமரி கார்டை என்கிட்ட கொடுங்க, எங்க அப்பா இதுல சம்மதப்பட்டிருக்காரு, இதனால எங்க அப்பாவுக்கு பாதிப்புன்னு சொல்லி அந்த மெமரி கார்டை வாங்க. ஆனா அந்த மெமரி கார்டை நம்ம அபிமன்யு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கோவப்பட்டு புடுங்கிறான். அப்பாவை உங்க அப்பா தான் போட்டு தள்ளிருக்காரு, தள்ளிட்டு கமுக்கமா என் மைண்டையே மாத்தி எந்த ஆய்வும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீதான் ராஜான்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணாரு. உங்க அப்பாவை நான் சும்மா விட மாட்டேன், இந்த ராத்திரியே உங்க அப்பாவோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லி இப்ப அபிமன்யு அந்த அரண்மனையை விட்டு வேகமா அந்த சிஎம் உடைய இடத்துக்கும் ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அபிமன்யுவை யாருன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அபிமன்யுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சிஎம் உடைய பையன் விக்ரமும் பின்னாடியே ஓடுறாரு. இப்ப சிஎம் உடைய வீட்டுக்கு வர அபிமன்யுவும் கோவப்பட்டு சிஎம் அடிக்க போக, ஆனா சிஎம்ஓ அங்க ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாரு. அதே வேலையில தான் இங்க இந்த 2 பெண்கள் இருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயினான இந்திராணியும் அவங்க தங்கச்சி காவியாவோ அவங்க கிட்ட அவங்க அம்மாவுடைய தங்கச்சி வந்து ஒரு உண்மையை சொல்றாங்க. அது என்னன்னா, அபிமன்யு பிறக்கத்துக்கு முன்னாடி இந்த ராஜா இருந்தாரு பாத்தீங்களா, அவரு உண்மையாலேயே அப்போத்துல இருந்தே கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்டிருந்தாராம். இந்த ராஜா இருக்காருல, அவருக்கு முதல்ல ஒரு பையன் தான் பிறந்தானா, அவனுக்கு அர்ஜுன் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சாராம். ஆனா இந்த ராஜாவுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காருங்க. இந்த ராஜாக்கு முன்னாடி அவரு தான் ராஜாவாவும் இருந்திருக்காரு. அவருக்கு திருமணமாகியும் பசங்களே இல்லாதனால இந்த ராஜா அவருக்கு பிறந்த அந்த அர்ஜுன் என்ற பையனை தன்னுடைய அண்ணனுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நாளளவுல அவங்க அண்ணனுக்கும் இந்த ராஜாவுக்கும் சண்டை வந்து ராஜாவுடைய சொத்தெல்லாம் அவங்க அண்ணனான அந்த ராஜா ஆட்டியா போட்டு தன்னோட பையனையும் இந்த ராஜா கிட்ட இருந்து பிரிச்சிருக்காரு. இதுல இந்த ராஜாக்கு பயங்கர கோவம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 பசங்களை அவர் பெற்றிருந்தாலும் இப்ப தான் மனைவி 3ஆவதா அபிமன்யுவை பெத்துக்கிறதுக்கு கர்ப்பமா இருப்பாங்க. அப்ப அந்த கர்ப்பிணியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ராஜா தான் அண்ணன் கிட்ட தன்னோட பையனை கேட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. தான் பையனை கொடுக்காம இங்க இருந்து போக மாட்டேன்ற மாதிரியும் கெலாட்டா பண்ணிருக்காரு. அப்ப இந்த ராஜாக்கு உறுதுணையா இருந்தது இப்ப இருக்கிற இந்த சிஎம்ங்க. ஆனா அதை மீறியும் அந்த ராஜாவுடைய அண்ணன் தன்னோட பையனை கொடுக்காதனால இவரு பயங்கரமா காண்டா இருக்காரு. அப்பயே அவங்க அண்ணனுடைய வீடு முழுக்க எல்லா இடத்தையும் தேடி இருக்காரு. அப்பதான் அவங்க அண்ணன், உன் பையன் அர்ஜுனை நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டோம், இங்க இல்லன்ற மாதிரி சொல்ல, இதுல கோவப்பட்டு இந்த ராஜா அவங்க அண்ணனுடைய வீட்டை மொத்தமா எரிச்சிருக்காரு. அதுல அந்த ராஜாவுடைய அண்ணனும் அவங்க அண்ணனோட மனைவியும் வீட்டுக்குள்ள தாங்க இருந்திருக்காங்க. ஆனா கூடவே அந்த ராஜாவுடைய முதல் பையன் அர்ஜுனும் உள்ள இருந்திருக்கான் போல. ஆக்சுவலி அவங்க அண்ணன் வெளிநாட்டுக்கு அனுப்புனதா சொல்லி வீட்டுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்காங்க போல. அது தெரியாம இந்த ராஜா அவங்க அண்ணனை அந்த வீட்டுல வச்சு கொளுத்த, அப்ப கூட இருந்து இவருக்கு உதவியது அந்த சிஎம் தாங்க. அப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ராஜா அண்ணனோட குடும்பத்தையே போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த அதிர்ச்சியில தான் அந்த ராஜாவோட மனைவி குழந்தை பெற்றிருக்காங்க. அப்படிதான் அபிமன்யு பிறந்திருக்கான். அப்படி பிறக்கும் போதே
ராஜாவோட மனைவி போய் சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாவுடைய அண்ணனுடைய இறப்பு ஒரு விபத்து தான் சொல்லி வெளி உலகத்துக்கு இந்த ராஜா சொல்லி சமாளிச்சிருக்காரு. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இப்ப வாயை திறந்து அந்த உண்மையை சொல்லிட போறேன்ற மாதிரி இந்த ராஜா அங்க உளறிட்டு இருக்க. அதனாலதான் சிஎம் கொஞ்சம் பிரஷர் ஆகி, நீ இந்த உண்மையை சொன்னா உனக்கு அன்னைக்கு உதவி பண்ண என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க, எலெக்ஷன் வேற வரப்போகுது, கொஞ்ச நேரம் வாயை மூடுன்னு சொல்லி அந்த ராஜாவை போட்டு தள்ளதா அங்க சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டு அபிமன்யு இருக்கான்ல, ராஜாவோட மூணாவது பையன், அவனுமே கொஞ்சம் காண்டாகிறான். பட் இருந்தும் இந்த சிஎம் ஒரு டீல் பேசுறாரு. என்ன போலீஸ்ல மாட்டி விடாம என்ன சிஎம் ஆக விட்டுரு, அதுக்கப்புறம் நீ தான் இந்த இடத்துக்கு ராஜாவாவும் இருப்ப, நான் சிஎம் மட்டும் ஆக மாட்டேன், அதை வச்சு எப்படின்னா பிஎம் ஆவும் ஆயிடுவேன், அப்புறம் அந்த பிஎம்ஏ உன் கையில தான் இருக்கும், அதை வச்சு நீ இந்தியாவே ஆளலாம், அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடுன்ற மாதிரி அபிமன்யு கிட்ட சிஎம் கேட்டுக்கிறாரு. இப்ப அபிமன்யுவோ கொஞ்சம் யோசிச்சு இந்த டீலுக்கும் சம்மதிக்க இப்ப வீட்டுல இருக்கிற தன்னோட அக்கா கிட்டையும் அபிமன்யு இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. அப்படி குடும்பமா பேசி கலந்து எல்லாருக்குமே இது சரிப்பட்டு வருதுங்க. அப்பாவோட மரணத்தை இப்படியே மறைச்சிடுவோம், நாளைக்கு நம்ம கிட்ட இப்படி ஒரு பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருந்தா நம்மளுக்கு தானே அது பாசிட்டிவ், எனக்கும் நிறைய காசெல்லாம் தேவைப்படுது, நம்ம அரண்மனையை லீஸுக்கு விடுறதெல்லாம் விட்டுட்டு இந்த பிளானுக்குள்ள போவோன்ற மாதிரியும் ஒத்துக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த சிஎம்மோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த விக்ரமே தன்னோட மனைவி கிட்ட, அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஓகே தானே, நான் போய் அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, இப்ப காவியாவோட காதலன் இருக்காருல, அவர்கிட்ட தான் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும், அதை போய் டெலீட் பண்றதுக்கும் அவரோட லேப்டாப்பை எடுத்து அந்த ஃபுட்டேஜையும் டெலீட் பண்ணி அந்த மெமரி கார்டையும் நெருப்புல போட்டு எரிக்கிறாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே ஒரு வீடியோ வருது. ஒரு மர்மமான மெயில இருந்து தான் அந்த வீடியோ வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ராஜாவை போட்டு தள்ளுறது அந்த சிஎம் தான் அப்படின்றத வீடியோல கேப்சர் ஆயிருக்கோல, அந்த வீடியோ வந்திருக்குங்க. இங்க டெலீட் பண்ண வீடியோ எப்படி கமிஷனர் கிட்ட கிடைச்சது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் ரொம்ப பரபரப்பா பார்க்க போறோம். இப்ப நம்ம இந்திராணியும் அவங்க வளர்ப்பு மகனுக்கு நீச்சல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பிரிட்ஜி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே இந்த சிஎம் தான் அப்பாவை போட்டு தள்ளணுன்ற விஷயத்த காவியா சொல்லி கேள்விப்படுறாரு. அவரும் அங்க பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்காக சிஎம் உள்ளதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா காவியாவும் இந்த பிரிட்ஜிய ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்றாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு இந்த ராஜாவோட உடம்பையும் நல்லடக்கம் பண்றாங்க. அதே வேளையில சிஎம்ஓ அந்த சடங்குக்கு வந்துகிட்டு இருக்க, அப்ப யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இப்ப இந்த கமிஷனர் வந்து சிஎம் அரெஸ்ட் பண்றாரு. நீங்க தான் ராஜாவை போட்டு தள்ளீங்கன்ற வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒழுங்கா வந்து ஏறுங்கன்னு சொல்லி சிறைச்சாலையிலயும் கொண்டு வந்து அடைக்கிறாரு. இப்ப இந்த விஷயம் சாவு வீட்டுல இருக்கிற பசங்களுக்கும் தெரிய வர, நம்ம தான் நேத்தே இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டோமே, எப்படி இது லீக் ஆச்சு, இப்ப சிஎம் உள்ள போயிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் போஸ்டுக்கு யாரு நிக்கிறது, கட்சி என்ன ஆகுறது, நம்மளுக்கு எப்படி பவர் வருதுன்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் ஒரு குழப்பம். அப்பதான் காவியாவுடைய காதலன் கிட்டையும் அபிமன்யு சண்டைக்கு போறான். சட்டையெல்லாம் பிடிச்சி எதுக்காக அந்த வீடியோவை லீக் பண்ணன்னு சொல்றான். ஆனா அந்த காதலனும் எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மெமரி கார்டுல தான் எல்லாம் இருந்தது, அதையும் எரிச்சிட்டாங்க, எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்றான். அந்த காதலனும் கோச்சிக்கிட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியே போலான்னு பார்க்க, எப்படியோ காவியா வந்து சமாதானப்படுத்தி கூடிய விரைவில் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடலான்னு வாக்கு கொடுக்குறாங்க. சிறைச்சாலையில இருக்கிற தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்கும் விக்ரம் வராரு. நான் அப்பவே சொன்னேன் என்ன டெபுட்டி சிஎம் ஆக்குங்கன்ட்டு, இப்படி இந்த நிலைமையில என்ன ஆக்காம விட்டதுனால இப்போ உங்க சிஎம் போஸ்டுக்கு வெளியில கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவையும் திட்ட, ஆல்ரெடி கான்ல இருக்கிற சிஎம்ஓ அப்ப ராஜ்பவனுக்கு போயிட்டு நீயே ஆக வேண்டியதானே, உன்னை கஷ்டப்பட்டு ராஜாவோட பொண்ணுக்கு கட்டி கொடுத்த, அதோட பலன் என்ன, 15 வருஷமா குழந்தை இல்லாம தண்டமா உக்காண்டு இருக்கிறது தான் அப்படின்னு அவங்க மகனையும் திட்ட. அப்பதான் இந்த விக்ரமே தான் ஒரு கேன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஆண்களை தான் பிடிக்கணும் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா அதை மீறியும் ராஜாவோட மகள் இந்திராணிக்கு என்ன கட்டி கொடுத்தீங்கன்னா என்னால எப்படி வாழ்க்கைய வாழ முடியும்ன்ற மாதிரியும் கேக்குறாரு. இப்ப வீட்டுக்கு வர இந்த விக்ரமே அவங்க அப்பா சொன்னபடி அவங்க கட்சிக்கும் கால் பண்ணி, அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லா பவரும் என்கிட்ட தான் இருக்கு, என்ன அடுத்த சிஎம் அறிவிக்கணும், வரப்போற எலெக்ஷன்லயோ சிஎம் கேண்டிடேட்டா நான் தான் நிப்பேன்னு சொல்ல, ஆனா கட்சிக்காரங்களோ கொஞ்சம் மாறுறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் உங்க பின்னாடி வர முடியாதுன்னு சொல்றாங்க, அவங்க எல்லாம் வேற ஒரு தலைவரை எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லி அங்க சிஎம் ஆகன்னு நினைச்ச விக்ரமோட ஆசையிலையும் மண்ணள்ளி போடுறாங்க. விக்ரமே ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. நீங்க என்ன சிஎம் ஆக்குவீங்கன்னு சொல்லிதான் எங்க அப்பா அந்த ராஜாவை போட்டு தள்ளின வீடியோவையே உங்களுக்கு ரிலீஸ் பண்ண, எனக்கே இப்படி ட்ரோக்கம் பண்றீங்களேன்ற மாதிரி அவங்க கட்சிக்காரங்க கிட்டயும் பேசிக்க, அப்பதாங்க தெரியுது இந்த வீடியோவை ஒரு டெலீட் பண்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு இவருதான் மெயில் பண்ணிருக்காருன்னு சொல்லி. இப்ப இது எல்லாத்தையும் கீழே இருந்து அபிமன்யு கேள்விப்பட, இப்ப அங்கேயே வீட்டுல ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி கொளுத்தி எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்க, அந்த இடத்துலயும் தன்னுடைய 2 அக்காங்கள் முன்னாடியும் இப்ப சிஎம் ஜெயில இருக்காருன்னா அதுக்கு யாரு தெரியுமா காரணம், இந்திராணி அம்மா, உங்களுடைய
கணவர் இந்த விக்ரம் தான் காரணம், இவன் தான் போட்டு கொடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரியும் உடைக்கிறாரு. இதுல அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை வருதுங்க. சண்டையோட உச்சத்துல நம்மளோட வாழ்க்கையெல்லாம் அழிச்சது, இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படி கோத்து விட்டது, இங்க ஆடா இருக்கிறது இந்த விக்ரம் தான், இவனை நம்ம போட்டு தள்ளிட்டா சரியாயிடும்னு சொல்லி அங்க ஒரு துப்பாக்கியை எடுத்து இந்த விக்ரமையும் அபிமன்யு போட்டு தள்ளலான்னு வராரு. அப்ப அபிமன்யு கையில இருக்கிற துப்பாக்கிய நம்ம பிரிட்ஜி இருக்காருல அவரு புடுங்க வராரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு தோட்டா வெடிக்க, அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் மேல அந்த தோட்டா பாயுதுங்க. கட் பண்ணா இப்ப இந்த கதை ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி இருக்கு. இப்ப சிஎம்மா இருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம இந்திராணி தாங்க. அவங்க தான் கட்சியில இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கோம்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுல கைதாகி உள்ள போனது நம்ம பிரிட்ஜியா இருப்பாரு. ஆமாங்க, நம்ம அபிமன்யுவை காப்பாத்துறதுக்காக பிரிட்ஜி தான் அபிமன்யு கிட்ட இருந்து துப்பாக்கிய வாங்கி அங்க பழிய ஏத்துக்கிட்டு சிறைக்குள்ள போயிருப்பாரு. 2 மாசத்துல பிரிட்ஜிய வெளியே எடுக்கிறதா இந்திராணி வாக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப 5 வருஷம் ஆகியும் தான் அண்ணனை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி கூட இந்திராணி பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்க, அன்னைக்கு ராத்திரி யாரதான் அவரு சுட்டாரு? இந்த விக்ரம தானே. ஆனா அந்த விக்ரமே இப்ப உசுரோட இருக்காருங்க. அப்ப அங்க இறந்து போனது யாருன்றத பின்னாடி ஒரு ட்விஸ்டோட பாப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அபிமன்யுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இவங்கள மாதிரியே ராஜா அந்தஸ்துல இருக்கிற பக்கத்து நாட்டு மன்னருடைய பொண்ணை தான் சம்பந்தம் பேசியிருப்பாங்க. வரதட்சணையா கோடிகள்ல கொடுக்கறதாகவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் அபிமன்யு இந்த பொண்ணை திருமணமே பண்ணிப்பாரு. அதே வேளையில இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு எலெக்ஷன் வருதுங்க. அந்த எலெக்ஷன்ல தான் எப்படின்னா ஜெயிக்கணும்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸ்லாம் இந்த காசுகளை வச்சு நம்ம இந்திராணி மக்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஆனா அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க பிடிச்சதான் அங்க டிவி நியூஸ்ல பிளாஷ் ஆகுது. இந்திராணியோடைய கட்சி கொடி அதுல இருக்கிறதாகவோ இந்திராணி இப்ப மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரியும் செய்தி வருது. இதுல இந்திராணிக்கு பயங்கரமான பிரஷர். இன்னொரு பக்கம் இந்திராணியோட கணவரே இப்போ இந்திராணிக்கு எதிராக தான் இருப்பாரு. அவருக்கும் சிஎம் ஆகணும்ன்ற ஆசைலாம் இருக்கும்ல, அதனால நீ மாட்டிக்கிட்டன்ற மாதிரி ரொம்ப நக்கலா பேசுறாரு. அன்னைக்கு துப்பாக்கி சூடுல உண்மையில யாரு இறந்தாங்கன்னு காமிக்கிறாங்க. இந்திராணிக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தாங்க இறந்திருப்பான். இந்த அபிமன்யு தான் சுட்டிருப்பாரு. இதுல இந்திராணி மனசுடைஞ்சு போயிருப்பாரு. என்னதான் வளர்ப்பு மகனை அபிமன்யு சுட்டாலும் அபிமன்யு நம்ம இந்திராணிய அம்மான்னு தானே கூப்பிடுவான். அப்படி தான் தம்பியை காப்பாற்றணும்னு சொல்லிதான் இந்த பழிய பிரிட்ஜியை ஏத்துக்க வச்சு சிறைக்கு அனுப்பியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் காவியா இருக்காங்கல்ல, காவியாவோட கணவருமே, ஆமாங்க, காவியாவும் இந்த இடைப்பட்ட டைம்ல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றிருப்பாங்க. இந்த குடும்பத்தோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டே கிளம்புறாரு. கூட காவியாவோட பையனையும் கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் அபிமன்யுவும் ஒருத்தர்கிட்ட 200 கோடி கடன் வாங்கியிருப்பாரு. அதாவது 100 கோடி கடன் வாங்கி இப்ப அந்த வட்டி கட்டுற காசை 100 கோடி ஆகி 200 கோடி திருப்பி கொடுக்கணுமா. அதுக்காக தான் அபிமன்யு இப்போ தான் காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆனா அபிமன்யுவோட காதலியும் அபிமன்யு கிட்ட வந்து இப்படி என்ன அநியாயமா ஏமாத்திட்டு போறியேன்னு சொல்லி பிரச்சனை பண்ண. ஆனா அபிமன்யு இப்ப அவங்க காதலிய கண்டுக்கவே மாட்டாருங்க. இதனால அவங்க காதலிக்கு கோவம் வந்து அங்க நடக்கிற இந்த திருமணத்துல நடக்கிற ரிசப்ஷன்ல வந்து பிரச்சனை பண்றாங்க. இதுல அபிமன்யுவோடைய வருங்கால மனைவிக்கும் கோவம் வந்து அந்த ரிசப்ஷனையே நிப்பாட்ட, அதே ரிசப்ஷனுக்கு இன்னொரு அதிர்ச்சியா நம்ம பிரிட்ஜி இருக்காருல அவரு சிறையில இருந்தும் வெளியே வராரு. இது நம்ம ஹீரோயின் இந்திராணிக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. பிரிட்ஜி வெளியே வந்த உடனே இந்திராணி கிட்ட இருந்து அந்த சிஎம் போஸ்ட கேக்குறாரு. ஆல்ரெடி நீங்க ஸ்வீட் பாக்ஸ் வழக்குல வரப்போற எலெக்ஷன்ல தோக்குற மாதிரி தான் இருக்கீங்க. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன். இந்த 2 நாள் நான் சிஎம்மா இருக்கணும்ன்ற மாதிரியும் பிரிட்ஜி ஆசைப்படுறாரு. அப்படி இல்லனா உங்க தம்பி தான் குற்றவாளின்ற விஷயத்த வெளி உலகத்துக்கு சொல்லிடுவேன்ற மாதிரியும் மிரட்டுறாரு. ஆனா இந்திராணி தன்னுடைய அண்ணன் பிரிட்ஜி சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் மாறிட்டான். அவனை யாரோ கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் என்கிட்ட இப்படி பேச வைக்கிறாங்க. நான் எலெக்ஷன்ல தோப்பனே தவிர இவன்கிட்ட இந்த போஸ்ட கொடுக்க மாட்டேன்ற மாதிரியும் வலுக்கட்டாயமா நிக்கிறாங்க. இந்திராணி தான் கணவர்கிட்ட வந்து நான் மறுபடியும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அது உங்ககிட்ட தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்காக நீங்க எதுவுமே பண்ணதில்ல, அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அப்படி இப்ப இந்திராணியோட கணவர் வந்து ஒரு துப்பாக்கி சூடுல நான் தான் தெரியாம சுட்டதுல இந்திராணியோட வளர்ப்பு மகன் இறந்துட்டான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு அபிமன்யுவுக்கு பதிலா அவரு சிறைக்கு போறாரு. இப்ப இந்த விஷயத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்திராணியும் அறிவிச்சு தப்பு பண்ணது என் கணவரே இருந்தாலும் நான் அவரை சிறைக்கு அனுப்புவேன்னு சொல்லி சிறைச்சாலைக்கு அனுப்பின கதையை மீடியா கிட்டையும் சொல்ல, இப்ப மக்களுமே ஒரு தப்புன்னு நடந்தா கணவரா இருந்தாலும் இந்திராணி சிறைக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கவும் வைக்கிறாங்க. அப்படி ஜெயிச்ச கையோட அபிமன்யுவுக்கு நிறைய கடன்கள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் இந்திராணி அந்த ரவுடிகளை வர வச்சு அந்த கடன்கள் எல்லாம் அரைக்கிறாங்க. அது வரைக்கும் கட்சியில இந்திராணிக்கு
மரியாதை இல்லாம இருக்கோங்க. இப்ப அந்த மரியாதையும் திருப்பி கிடைக்குது. மறுபடியும் சிஎம் ஆகுறாங்க. ஆனா இவ்வளவு பண்ண இந்திராணிக்கு அவங்க தம்பி ஒரு பெரிய காரியத்தை பண்றாரு. இந்திராணியோடைய பதவியை மிஸ்யூஸ் பண்ணி முன்னாடி ஒரு சிஎம் இருந்தாருல இவருடைய அங்கிள், அவர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அவரை மறுபடியும் சிஎம் ஆக்குறதுக்கும் இந்திராணியை அந்த பதவியை விட்டு தூக்குறதுக்கும் இவர் ஏற்பாடு பண்ண இதை சிரிச்சுக்கிட்டும் வந்து அவங்க அக்காவான இந்திராணி கிட்டையும் சொல்றாரு. இதுல இவங்களுக்கும் கோவம் வருது. ஏண்டா உன்னை நான் தம்பி மாதிரியா பார்த்தேன், உனக்கு நான் ஒரு அம்மாவா தானே இருந்தேன், உனக்காக என் கணவரை என் அண்ணனெல்லாம் சிறைக்கு அனுப்புனேன், நீ எனக்கு எதிராவே இருக்கனா எனக்கு புரியல. இதுக்கு மேல நீ என்ன அம்மானே கூப்பிடாத, அக்கானே கூப்பிடாத, இதுக்கப்புறம் நான் உனக்கு அம்மாவும் இல்ல அக்காவும் இல்ல அப்படின்ற மாதிரி மூஞ்ச காட்டுறாங்க. இதுல அபிமன்யுக்கோ பயங்கர கோவம் வருதுங்க. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை நீ பண்ணலனா அவ்வளவுதான். இப்போ உன் கணவர் மூலியமா நீ பிரெக்னண்டா இருக்கன்னு தெரியும். 20 வருஷத்துக்கு அப்புறம் உன் பிரெக்னன்சியை நான் கலைச்சிருவேன் பாக்குறியான்னு சொல்லி தான் அக்காவோட வயிற்றுலயும் எட்டி உதைக்கிறான். இதுல இப்ப நம்ம இந்திராணியோடைய பிரெக்னன்சியும் கலையுதுங்க. இதுல இவங்களும் மனசரிச்சு போறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு காவியா வராங்க. அக்காவோட அவள நிலைமைய பார்த்து நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன், இந்த அபிமன்யு மோசமானவன், அவனை தம்பி தம்பின்னு தலையில தூக்கி வச்சு ஆடாதன்ட்டு அவனோட சுயரூபத்தை காமிச்சிட்டால, இப்ப என்ன பண்ண போறேன்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலயும் வராங்க. எந்த ஸ்விம்மிங் பூல்ல தன்னுடைய அப்பா இறந்தாரோ அதே இடத்துல ஒரு கத்திய வச்சு தம்பியையும் அவங்க போட்டு தள்ளுறாங்க. இத பாக்குற காவியாவும் அதிர்ச்சியாக அப்படி அக்கா கையாலேயே தம்பி போட்டு தள்ளப்பட இப்ப இந்த விஷயத்தையும் அவங்க அக்கா மறைக்க நம்ம குடும்பத்துக்கு பாரமா இருந்தது இவ மட்டும்தான், இதுக்கப்புறம் இந்த சொத்துக்களை நம்ம 2 பேருமே பிரிச்சுக்கிட்டு இந்த பதவியை நம்ம 2 பேருமே கையாள்வோன்னு சொல்லி இப்ப அந்த நாட்டை ஆளவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல அரசாங்க குடும்பம்னு மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்துல கொஞ்சம் பணம் இருந்தாலே போதும், குடும்பத்துல இருக்கிற பசங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்கன்றத இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்துல ஒற்றுமையா இருந்த இந்த 3 பேருமே கடைசியில பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அவங்களே காயப்படுத்திக்கிட்டு கடைசியில எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு பாத்தீங்களா? சோ இந்த சீரீஸ் தமிழ்லயும் அவைலபிளா இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா ஒரு வாட்டி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.